ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 T20 அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரொம்பவே டாமினேட் பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தேர்ட் T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. சேம் ஹராரே கிரவுண்டு தான். 10th ஜூலை ஈவினிங் சேம் 4:30 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே நடந்த மேட்ச் தான். ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. 7th ஜூன் நடந்த மேட்ச் அது. ஸோ ஓவரால் இந்த கிரவுண்டை பார்க்கல ஹார்ட் சர்ஃபேஸாக கொடுப்பாங்க. பேட்டர்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஸோ பவுண்டரி லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 80+ மீட்டர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல டெத் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பவுலர்ஸ்லாம் கீழே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை மேட்சஸ் நடத்துக்கு எல்லாமே நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா 170 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 150க்கும் கீழே ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவால் இவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு முந்தின எந்த மேட்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறத இந்த கிரவுண்டில் பார்க்க முடியல. ஸோ லாஸ்ட் 5 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 41 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 26 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பவுலர்ஸ் எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எந்தெந்த இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 4 மேட்சஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. 21 விக்கெட்ஸ்க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு வெறும் 11 விக்கெட்ஸ் தான். செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் 21 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் பவுலர்ஸ்க்கு 41 விக்கெட்ஸ் வந்து விழுந்தது நம்ம மேலே பார்த்துருந்தோம். அதில் எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட் லைக் முகேஷ் குமார் மாதிரி பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லோ ரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஆவேஷ் கானாக இருக்கட்டும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வேறு எந்த பேஸ் போலும் கொண்டு போகல. கலில் அகமது லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர் தான். ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் லுக் ஜாங்வே இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் டீசெண்டாக விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங்கு மட்டும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பெருசாக விக்கெட் எதுவுமே கிடைக்கல. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ் பெருசாக சப்போர்ட் இல்லை. 8 விக்கெட் தான் அந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஸ்லோயர் ரன்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது மேலே அதுதான். பெரிய கிரவுண்டு ஸ்லோயர் போடக்கூடிய பவுலர்ஸை உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு 26 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்டும், சைனாமனுக்கு எந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்கல. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 5 விக்கெட்டு, ஆஃப் பிரேக்கு 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 10 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. இந்தியா 7 முறையும் ஜிம்பாப்வே 3 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவோட பிளேயிங் லெவன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதில் குறிப்பிட்ட பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்சஸ்னால் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு சேஞ்ச் பண்ணார் சுப்மன் கில். சாய் சுதர்ஷன் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சாய் சுதர்ஷனை டெபு பண்ணாங்க. ஸோ கலில் அகமதை உட்கார வச்சுட்டு சாய் சுதர்ஷனை டெபு பண்ணாங்க. அந்த மூவ் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா சாய் சுதர்ஷனை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு இந்தியாவோட பேட்டிங் இருந்த ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனோட நீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ சுப்மன் கில், அபிஷேக் சர்மா 2 பஞ்சாபி பிளேயர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்ஷன், ரியான் பராக், ரிங்கு சிங், துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், ஆவேஷ் கான், முகேஷ் குமார், லாஸ்ட்டாக ரவி பிஷ்னாய் தான் இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் முகேஷ் குமார், ஆவேஷ் கான் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிஷ்னாய் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம பவர் பிளேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் ஒரு சீசன் ஃபுல்லாக கேப்டன்சி பண்ணியிருந்தார் ஒரு சீரிஸ் ஃபுல்லாக. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய்க்கு 3rd ஓவர் செகண்ட் ஓவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ண கொடுத்தார். லைக் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் போல் பண்ண கொடுத்துருந்தாரு. ஸோ விக்கெட்ஸும் நிறையா ரவி பிஷ்னாய் எடுத்திருந்தார்.
இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் ப்ளஸ் ஓப்பனிங் இருக்க ரீசன் காண்டி அபிஷேக் சர்மாவோட ஃபேண்டசி வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிக் பண்ணக்கூடிய பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸ் இந்த 4 பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. வாஷிங்டன் சுந்தரை யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜியில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பர்சன்டேஜோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிளேயர்ஸை. மொத்தமாக 70% சுப்மன் கீழே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 16 ஆவரேஜ், வென்யூலும் சேம் தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண லாஸ்ட் மேட்ச் 2 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா சுப்மன் கில் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக தான் இருக்கார். சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி பார்க்கல ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. அபிஷேக் சர்மா 92% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கல ஹெட்டுகட்டில் 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எடுக்கலை. பவுலிங் போடுறாரு, பட் விக்கெட்டும் பெருசாக கிடைக்கிறது இல்லை இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸ்மார்ட் லீக்குக்கு எல்லாரும் இவர்கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் பர்சனலாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிஷ்னாய், இந்த 2 பிளேயர்ஸ் வந்து ஸ்மால் லீக்கு கூட ஒரு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டனாக தெரிய வராங்க. ஸோ அவங்கள தவிர்த்து நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா முகேஷ் குமார்கிட்ட கூட யோசிங்க. அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 27 ரன் இருக்கையில் லுக் ஜாங்வே பாலில் ஸோ கொடியேற்றினார். லாங் ஆனில் பார்த்தீங்க லாங் ஆஃபில் வந்து கேட்ச் ஆச்சு. ஸோ அந்த கேட்சை பார்த்தீங்க அப்படின்னா மசக்கட்ஸாக ட்ராப் பண்ணார். ஸோ அதிலிருந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சான்ஸே கொடுக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அந்த ரன்னை ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல கன்ஃபார்ம் வந்து அபிஷேக் சர்மா ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ அது கம்மியான ரன்ஸில் கொடுப்பாரா இல்லை பெரிய ரன்ஸ் தான் அடித்து கொடுப்பாராங்கிறது டவுட்டு. இனிஷியலாக ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு இவரை பொறுத்த வரைக்கும் சிபிசி போகிறது ரிஸ்கி தான். அதுக்கு சுப்மன் கில்ட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ கெய்க்வாட் 88% பார்த்திங்க அப்படின்னா 86% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டு 84 வென்யூ சேம் தான் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணிக்கலாம். அதிக நம்பிக்கையோட சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு நீங்கள் அதிக நம்பிக்கையோட சிவிசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் 29% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் ஏர்லியாக விக்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் தான் மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ரியான் பரா கூட கம்பேர் பண்ணல ஒரு மினி கொலாப்ஸு ஃபஸ்ட்டு T20 நடந்த மாதிரி ஒரு மினி கொலாப்ஸில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுதர்ஷனை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம்ஸ் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராகு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. டெபியூ பண்ண மொதல் மேட்ச் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, மிஸ் பண்ணார். பட் செகண்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷாட்ஸ் ஆடுவார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் ஈஸியாக அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. கிரவுண்டோட டைமென்ஷன்ஸு ரொம்ப பெருசு. ஸோ இந்தியாவில் ஐபிஎல்லில் ஆடினதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லாஸ்ட் மேட்ச் அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சிட்டார் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் எப்படி அடித்தார் அப்படிங்கிறத லைவில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மைர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தார். ஸோ ஜிம்பாப்வே பிளேயரில் மைர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருந்தார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் திடீர்னு ட்ரை பண்ணாங்க. சும்மா போயிட்டு இருந்த பையனுக்கு ஒரு ஓவர் கொடுக்குற மாதிரி வந்து ரசா ட்ரை பண்ணி பார்த்தாரு. அபிஷேக் சர்மா அந்த ஓவரில் அவர் போட்ட பால் ஃபுல்லாமே ஷார்ட் பால், பின்னாடி ஃபைன் லெக்கில் 6 அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த பால் ஃபுல்லாக பவுல் பண்ணிட்டு இருந்தார். 20 ரன்னுக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே ஓவரில் வந்துட்டு அபிஷேக் சர்மா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு மொமெண்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் வந்து பண்ணியிருந்தார். அந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும் ரியான் பராக் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அந்த அளவுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு ஹீரோ இன்னிங்ஸு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. ப்ரொமோஷனாக இல்லை நம்பர் 4 அவர் தான் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்லேயும் நம்பர் 4 பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் இறங்கினார். செகண்ட் மேட்ச்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4 வந்து அவர் தான் இறங்குறாரு. ஸோ எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்குது. ரிங்கு சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் பிக்கு. ஸோ சேசிங் அப்படின்னா அதிக நம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ரூவ் ஜுரல். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்டார்ட்டில் இவர் வந்தது காரணம் ஏதோ ஒரு ஸ்டம்பிங் அடித்தார் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ கேட்ச் பிடிச்சாரு. ஸோ மடண்டே கேட்சும் பிடிக்கல, பேட்டிங்கில் டக் அவுட் ஆகிட்டார், அதனால வெளியே போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் த்ரூவ் ஜுரல் ரிஸ்கி தான். மடண்டேட்ட போகிறதே பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. வாஷிங்டன் சுந்தர் 73% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ரவி பிஷ்னாய் 96%. ஸோ 2 மேட்ச் ஆடி ஹெட்டுகட்டில் 6 விக்கெட்டு, வெனியூலும் சேம் தான். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் போலிங்கில் சிவிசி பிஷ்னாய் பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வருது. ஆவேஷ் கான் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 4வது விக்கெட் வந்து இவர் எடுப்பாருன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா 4 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. ஸோ 4வது விக்கெட் இவர் எடுப்பார்னு பார்த்தா முகேஷ்குமாருக்கு ஓவர் கொடுத்தாங்க. ஸோ முகேஷ்குமார் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாரு. ஸோ 86% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா ரொட்டேஷனில் இல்லை அஸ் அ பிளேயராகவும், செகண்ட் போலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு சிவிசிக்கு ஆவேஷ் கான் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முகேஷ்குமார் 78%. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் போலிங்கில் முகேஷ்குமாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இன்னசென்ட் கையாவை ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓப்பனிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் லிஸ்ட்டில் சுப்மன் கில் இருக்கார். ஸோ அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாடு. ஸோ 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ரிங்கு அப்படின்னு போகிறது, ஏன்னா கொஞ்சம் வேலை ப்ரொமோஷன் கிடைக்குது. ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், முகேஷ்குமார், பிஷ்னாய் அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன் இந்தியா டீமில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே டீமோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் மாதவரே, ஸோ இன்னசென்ட் கையா ஓப்பன் பண்ணுறாங்க, பென்னெட்டு, சிக்கந்தர் ரஸா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மயர்ஸ், நான் இவர் தான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், டியோன் மயர்ஸு. ஸோ ஜொனத்தன் கேம்பல், சிவன் மடண்டே, மசகட்ஸா, ஜோங்வே, டெண்டே, சட்டாரா, முசரவானி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டீம் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நாள் பிரேக் கிடச்சிருக்கு. ரிச்சர்ட் எங்கராவா உள்ளே வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ உள்ளே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஜிம்பாப்வேயோட பவுலிங் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ரிச்சர்ட் எங்கராவா உள்ளே வந்தார்னா மஸ்ட்டாக நீங்கள் அவரையும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நியூ பால் போலர்ஸில் டெண்டே, சட்டாராவும் முசரபானியும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஸா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்லிங்டன் மசகட்ஸா வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் முசரபானி, ஜட்டாரா, ஜோங்வி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மசகட்ஸாவை லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அபிஷேக் சர்மா க்ரீஸில் நின்று ரீசன்காண்டி ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ பர்சன்டேஜோட பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாதவரே, ஸோ 38% ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்மே டபுள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 எல்லாரும் விக்கெட் கொடுத்துட்டு இருந்தாலும் இவர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 43 ரன் சாலிடாக ஆடி கொடுத்துருந்தாரு. ஸோ சேஃபான பிக்கு போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாதவரே ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னசென்ட் கையா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் பிக் தான். ஸோ இவர் வந்து 1 டே பிளேயருங்க. 1 டேல பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் நிறைய நல்ல டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் T20 ஃபார்மெட்டுக்கு இவர் ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுவான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெனட். ஸோ பெனட்டோட இன்னிங்ஸு லாஸ்ட் 2 மேட்சஸாக நல்லா இருந்திருக்கு. 84% வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனட்டை பிக் பண்ணியிருக்காங்க. நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தார். எஸ்பெஷலி ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு 22 ரன் ஒரு விக்கெட், அது கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேச்சஸும் பிடிச்சி ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ ஒரு சேஃபான பிக் அப்படிங்கிறது ஸ்மால் லீக்குக்கு ஓகே. ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இவரை கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் பெனெட்ட பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு சிக்கந்தர் ரஸா 86% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம இவரை கேப்டனுக்கு மென்ஷனே பண்ணலை. பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. அந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்கெட் பண்ணி இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ஆடி இருந்தாங்க ஃபஸ்ட் போலிங்கில். செகண்ட் போலிங்கில் தான் எப்போவுமே சிக்கந்தர் ரஸா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போல் பண்ணுவார். அதாவது யூஸ்டு பிச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்லா ட்ரிஃப்ட் பண்ணுவார், விக்கெட்டும் எடுப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஜிம்பாப்வே அப்படிங்கிற பட்சத்தில் அதிக நம்பிக்கையோட பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டியோன் மயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுகட்டில் ஒரு 11 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் ஜிம்பாப்வே சரி ஒரு அஸ் பிளேயராக பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜொனத்தன் கேம்பல் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ரன் அவுட் ஆகிட்டார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் தான் நீங்கள் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் 23 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 9 தான் அவரோட ஆவரேஜாக ரெஜிஸ்டராக இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மரண்டே. ஸோ 58% வந்து இப்போ வரைக்கும் இவரை பிக் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஸ்டார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காரு. ஸோ ஹெட்டுகட்டை பொறுத்த வரைக்கும் 29, வென்யூவில் 25 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணாதீங்க, போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அதிக நம்பிக்கையோடு நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
பிளஸிங் முஸ்ரபானி பொறுத்த வரைக்கும் 63% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்விட்டில் 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த பர்டிகுலர் ஜிம்பாப்வே டீமில் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ணக்கூடிய ஒரே பவுலராக இவர் தான் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெண்டே சட்டாரா ஃபஸ்ட்டு T20 பவுல் பண்ண அளவுக்கான குவாலிட்டி இருந்துச்சான்னா செகண்ட் பவுலிங்கில் செகண்ட் மேட்ச்சில் வந்து இல்லை. ஸோ அதான் வந்து உண்மையாக இருந்திருக்கு. 27% தான் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுக்கிட்ட 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. ஸோ இது வந்து எங்கராவா பிக்கு. ஸோ நான் மாற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிச்சர்ட் எங்கராவா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 13 மேட்ச் ஆடி 16 விக்கெட்னு எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்னா ரிஸ்கியான பிக்காக தெரிய வராது. பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சேஃபான பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. 27% கம்மியாக இருக்கார். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. லுக்ஜாங்வே ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ லாஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு டீசெண்டான கேமியோ, பவுலிங்கில் ஒரு விக்கெட் டேக்கிங் சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணார். பட் கேட்ச் பிடிக்கல ஃபீல்டர், அதுக்கு இவர் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவரை போட்டு அடிச்சிட்டாங்க டெத்தில் ரிங்கு சிங் எல்லாருமே. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பவுலிங்கில் லுக்ஜாங்வேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெலிங்டன் மசகட்ஸா 8% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரு. நானும் மேட்ச் வந்து ஒரு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ட்ரீம் டீமில் வரமாட்டேக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே வரது கஷ்டம் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா சாய் சுதர்ஷன் இருக்கார் மிடில் லெஃப்ட் ஹேண்டரு, அபிஷேக் சர்மா, அதை விட்டா ரிங்கு சிங்கு, ஸோ அதை விட்டா வாஷிங்டன் சுந்தர். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியா டீமில் இருக்க ரீசன்காண்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற ரீசன்காண்டி அவருக்கு பவுலிங் கொடுக்க மறுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஜிஎல் ரொட்டேஷன் பிக்கு செகண்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஜிம்பாப்வே டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் மாதவரே ஃபஸ்ட்டு இருப்பார், சிக்கந்தர் ரஸா. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா கேம்பல் அப்படிங்கிற மாதிரி இந்த படிக்கிற மேட்ச்க்கு கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் மேட்ச் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மடன்டே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜோங்வி, அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முஸ்ரபானி, ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 7வது ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மசகட் சாட்டையும், பேஸ் பவுலர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சட்டாராட்டையும் போகலாம். பென்னட்டை கொஞ்சம் ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீகுக்கு நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். சரி, ஓகே. கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் ஆப்ஷனில் அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாடு, கில்லு, ரசான்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸாக பார்க்கணும். ஒன்று ரசா, 2வது அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக விக்கெட் விழல, பட் பேட்டிங்கில் நல்ல டச்சில் இருக்கார். ஸோ அதனால் ஒரு விசி வந்து கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது நல்லா, ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன் ரசான் போனால் சேஃபு டபுள் ஆப்ஷனு. கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா கெய்க்வாட் அப்படி இல்லைனா கில்லிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாயி, ரிங்கு சிங்கு, ரியான் பராக், மடண்டேன்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிஷ்னாயி ஃபஸ்ட் பவுல் பண்ணால், ரிங்கு சிங்கு செகண்ட் பேட்டிங் பண்ணால். ஸோ ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக் தான். ஃபஸ்ட் பேட்டிங் பிசி ரொம்ப ரிஸ்க்காக யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மடண்டே சிம்பாப்வே ஃபஸ்ட் பேட் பண்ணால் சிவிசியில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 75 to 100 பார்த்திங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். நான் கேக்வாட் பார்த்திங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரஸாவும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பிஷ்னாயும் முகேஷ்குமார் இந்த 4 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டீமில் மஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ 5 பிளேயர்ஸ் பிக் பண்ணியே ஆகணும். அந்த 5வது பிளேயர்ஸ் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, பென்னெட்டு, ஆவேஷ் கான் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அபிஷேக் சர்மான்னு போகிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல 5 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியாச்சு. 50 to 74% பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் 3 பிளேயர்ஸ்னு போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மடண்டே, கில்லு, ரிங்கு சிங்கு, சுந்தர், முஸ்ரபானி. இதில் சுந்தர் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பிக் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்தபடியே நான் வந்து கில் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மடண்டே தான் மஸ்ட் பிக் அப்படின்னா நீங்கள் மடண்டேட்டை போகலாம். இல்லைனா முஸ்ரபானி ஒரு 24 பால் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ முஸ்ரபானி அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 25 to 49% த்ருவ் ஜுரல், மாதவரே, சட்டாரா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகளை வச்சு நம்ம பார்க்கல சட்டாராக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக பால்ஸ் வந்து பவுல் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் எஸ்பெஷலி விக்கெட்ஸும் நல்லா எடுத்திருக்காரு ரீசெண்ட் டேஸில். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு நீங்கள் மடண்டே ஸ்கிப் பண்ணுற பிளேஸில் ஸ்ட்ரைட்டாகவே த்ருவ் ஜுரல் வந்து விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்கார், பிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியே மாதவரை ஒரு 2 பிளேயர்ஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது லோ பர்சன்டேஜ் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரியான் பராக், சவுத் ஆஃப்ரிக்கா கிடையாது, இது ஜிம்பாப்வே. ஸோ ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேர்சி, இன்னசென்ட் கையா, கேம்பல், ஜோங்வே, மசகட்ஸா. இதில் ஜோங்வே அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஃபைனல் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மடண்டே,
விக்கெட் கீப்பர்ஸ்லையும் கில்லு, ரிங்கு சிங், கைக்வாடு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ரஷா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், பென்னெட்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய், ஆவேஸ் கான், முகேஷ் குமார் சொல்லி இந்தியாவுக்கு ஃபேவராக டீமை மேக் பண்ணியாச்சு. ஸோ கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில்லு. ஸோ ரொம்ப வருஷமாக அந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து ஒன்றா ஆடி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க கேப்டன் வைஸ் கேப்டன் நமக்கு இவங்களுக்கே கொடுத்தாச்சு. ஆஃப்டர் லைன் அப் சம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைனல் டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸோடு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.